இருந்தால் உனக்கு சாந்து கட்டு சபது கட்டை வைத்து எரித்திருப்பேன். இப்படி இந்த காசி மயானத்தில் இருக்கும் குரக்குழி கட்டையெல்லாம் பொறுக்கி வைத்து உனக்கு நான் கொல்லி வைக்கிறேன்டா. அப்ப சிவன் அருளா பெற்ற கொடுக்காமல் என் காவலை அத்துமீறி நுழைந்த பெண் இவள் யாராக இருக்கக்கூடும்? அம்மா, நீ யாரம்மா? பெண்ணே, நீ யார்? யாரம்மா? அம்மா அம்மா அம்மா, நீ யாரம்மா? 3 முறை அழைத்தும் ஏன் என்று கேட்கவில்லை. இவள் யாராக இருக்கக்கூடும்? என்ன ஆச்சரியம்! பெண்ணொருத்தி தனியாக பிள்ளையை பிணமாக தூக்கிக் கொண்டு தன்னை சார்ந்தவர்களும் அல்லாமல் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அல்லாமல் உற்றார் உறவினர்கள் பெற்றோர் எவரும் என்று தன்னன் தனியே சுடுகாடு வரை வந்திருக்கின்றாயே. யாரடி நீ? யாரடி? அடி காவல் மீறி யாரடி என் காவல் மீறி அத்துமீறி வந்தது யார்? என் குழந்தை இறந்து விட்டார். தகனம் செய்ய வந்தேன் ஐயா, வேற ஒன்றும் இல்லை ஐயா. கள்ளி நான் அல்ல, கபடி நான் அல்ல. உண்மைதான். அப்படி என்றால் எங்கிருந்து இங்கே வந்தாய்? எங்கிருந்து இங்கே வந்தாய்? இந்திரஜால கல்லியே 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 நள்ளிரவே சொல்லியே வந்த கல்லியே. எங்கிருந்து இங்கே வந்தாய்? இந்திரஜால
அப்படி நான் அல்ல. அப்படி என்றால் உன் ஊர் பேர் சொல்லடி, அடியாரடி உன் ஊர் பேர் சொல்லடி, யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. வெகு ஆச்சரியத்துடன் இங்கே குந்தலித்தருகப்பள்ளி யாரடி என்பர் பேர் சொல்லடி சொல்லடி. வெகு ஆச்சரியத்துடன் நீங்க கூச்சலிட்டு வாழுங்கள், யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. அடி பாரடி என்னை திரும்பி கூறடி பதிலும் தாரா, அரடி என திரும்பி கூறடி பதிலும் தானே, பாரடி என்னை திரும்பி கூறடி பதிலும் தாரே. பாவி என்ற காவலுக்கு நோவில் இருந்து வந்தது உன் பேர் சொல்லடி சொல்லடி. அயநீதி தவறி பேசாதே, ஐயனீதி தவறி பேசாதே, இந்த நிசனுக்கு வந்தபடி பேசலாமணிய படி நிசனுக்கு வந்தபடி பேசலாமணி. நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. ஓ நாரியே, ஓ நாரியே, நாரியே இக்காலத்தில் ஒரே குணத்துக்கு பச்சை. என்ன வாடி பஞ்சமத அதிகத இலையல்ல கொள்ளகேடி, சரி நபி சொல்லுது காரியங்களை கொண்டு சிச்சி கப்பல் எடுத்து போப்போ திருமணிலாரே. யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. ஐயனை கதறவே புள்ள எம்மை யுரணி ஐயையே வேதனை புரியும் ரசிநாதனே. ஐயனை வைக்கிறனே ஐயையே வேதனைக்கு தவிட கசிராதனே, ஐயவை கதறவே புள்ள எம்மை யுரணி ஐயையே வேதனை புரியும் ரசிநாதனே. பையகத்தில் உள்ள பெரியோர்களை அறியமல, ஐயகத்தில் உள்ள படி அவரும் அறியமலே, பையகத்தில் உள்ள பெரியோர்களை அறியமல. வந்தேன் கொடிய பாடி செய்தேன் வந்தேன் கொடிய பாடி செய்தேன் மனமன். நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. கொடுக்க கதி இல்லாமல் சோலை உண்டியாக நின்று குலத்தான போட்டதடி. ஏடி படுக்க கதி இல்லாம என்ன கொலதர மண்ணிடைய கொள்ளகேடி, அடி காது வார்த்தை சொல்லி துடுக்காக வீட்டில் அடி காலமாக கால தடகால நீ எனக்கு அண்டத்திலே உன்னை போல வெட்டத்திலே மோதுதடி. ஐயா ஜாதி வேதமும் அறிய செதி சொல்வதும் அழக சார்ந்து போயும் செந்த வல்லமா. அது என்ன செய்தி சொல்ல ஐயா ஜாதி வேதமும் அறிய செதி சொல்வதும் அழக சார்ந்து போயும் செந்த வல்லமா. இனி என்ன செய்வனையா கல்வன துடிக்கிறேன், இனி என்ன செய்வனையா கல்வன மலரும் ஏதும் கேட்கிறாம கேட்கிறோம் ஏதும் கேட்கிறாம கைக்கிறோம். நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. என்ன தாராள மனம் படைத்தவன் தான். என் எஜமானிட்ட கட்டளையை மீறுபவர்கள் எவராக இருந்தாலும் மன்னிக்க முடியாது. ஐயா இந்த பிணத்துக்கு இடுகின்ற கார்பணம் உடத்துண்டு வாக்கரிசியை கொடு, இல்லை ஐயா இல்லையேல் பிணத்தை எடு. ஐயா இல்லாத ஒன்று கொடு கொடு என்றால் எப்படி ஐயா கொடுக்க முடியும்? கால்வளம் முழத்துண்டு நான் என்னவென்று எனக்கு தெரிய வராது. இந்த மயானத்தில் காவலாளி இருப்பார்கள் என்றும் எனக்கு தெரிய வராது. இருந்தாலும் கொடுக்க மாட்டேனா? நான் ஒரு கதியத்தவள், நான் ஒரு விதியத்தவள், நான் ஒரு நாதித்தவள் ஐயா என்று ஒன்றுமே இல்லை ஐயா இல்லை. சுடுகாடு வரை வரும் வரைக்கு தைரியம் இருந்து எதற்கேட்டாலும் வழியில்லை 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 என்று சொல்லுகிறாயே. இல்லை ஐயா அடியனே எதற்கு மஞ்சம் அறிவாட்டம் இல்லாமல் இங்கு வந்தது வந்து என் பாசத்துக்குரிய மகனே, இந்த கேசன் இந்த பிள்ளையை உன்னை காலால் உதைத்து விட்டானடா. உன் காலை தொட்டு
மடங்கு 1000 பேர் இருக்க உன்னை காணா சொல்லி விட்டேன். நான் பெற்ற மகனே மகனே. என்ன மகனா? அடி மகனே நான் ஆதியிலும் அடிமையல்ல அம்மா, சாதியிலும் அடிமையல்ல அம்மா. பாதியில் நான் அடிமையானவன் அம்மா, பாதியிலே அடிமையானவன் அம்மா. பெண்ணே ஆதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் ஆதியிலும் அடிமையல்ல, சாதியிலும் அடிமையல்ல. ஆதியிலும் அடிமையல்ல, சாதியிலும் அடிமையல்ல. பாதியிலே அடிமையானே சாதியிலும் அடிமையல்ல, பாதியில அடிமையானே அடிமையானே. வெள்ளை பணம் சேர்ந்தவர்க்கு வெள்ளை பணம் வெள்ளை பணம் வெள்ளை பணம் சேர்ந்த தாய்க்கு வெள்ளி கொடுத்த கையா வெள்ளி காசு வாங்கறானே தலைவி வந்தா வெள்ளி காசு வாங்கறானே. பச்சனியை விட்டா தாராள மனம் படைத்தவன், வாரி வாரி வழங்கியவன். இப்பொழுது எனது நெஞ்சம் எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? அடிக்கடி மனிதர்கள் நடக்கின்ற தரையிலே எப்படி புல் முளைக்காதோ கட்டான் தரையாகி விட்டதம்மா. எனக்கும் கட்டான் தரையாகி விட்டது அம்மா. பெண்ணே கார்பணம் முழத்துண்டு என் வாக்கரிசி 3 காப்பணம் முழத்துண்டு என் எஜமானுக்கு சேர வேண்டியது. நீ பெண்ணாக இருக்கின்றாய், வாக்கரிசி எனக்கு சேர வேண்டியது. அதை விடுத்து விடு. கார்பணம் முழத்துண்டை கொடு, இல்லையேல் பிணத்தை எடு. ஐயா, என் பிள்ளையை காட்டியும் அது எனக்கு ஒன்று பெரிதல்லையா. இல்லாத ஒன்றை கேட்டால் எப்படி ஐயா கொடுக்க முடியும்? என்னிடம் இல்லை ஐயா, இல்லை ஐயா. இல்லை 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 என்று சொல்லுகிறாயே. என்னிடம் உற்றார் உறவினர்கள் எவரும் இல்லையா? இல்லை ஐயா. உனக்கு தாலி கட்டிய நாயகன் இருக்கிறாரா இல்லையா? இருக்கின்றார். எனக்கு தாலி கட்டிய நாயகன் என் கணவர் என்னிடம் இருக்கிறார் ஐயா. என் பக்கத்தில் இல்லை, என் அருகாமையில் இல்லை, சற்று தூரமாக இருக்கிறார். அவர் எங்கிருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ எனக்கு தெரிய வராது ஐயா. பெண்ணே, தாலி கட்டிய நாயகன் இருந்தான், தற்சமயம் இல்லை. ஆச்சரியம் இறைவா. இருந்துமில்லாத வையகத்திலே இப்படியும் ஒரு பெண் இருந்து உலகத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய பலவனுக்கும் தாலி ஒன்றை கேட்டுக்கொண்டு அது இருந்தார், தற்சமயம் இல்லை என்று எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகிறார். பெண்ணே, எது இல்லை சொற்றமில்லை ஐயா, எது இல்லை சொற்றமில்லை கட்டிட
சவியடும் தாலி தந்தை சாதவாய் விட்டு தாரா ஜலிக்குது பாருந்தன் கழுத்தினிலே ஆலி தொலைக்குது பாருந்தல் கழுத்தினில் ஆலி 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 ஜலிக்குது 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 பாருந்தன் கழுத்தினிலே ஆலி 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 தாலியை விட்டாவது கூலியை கொடு தாலியை விட்டாவது கூலியை கொடு முனிவர்கள் காண முடியாத என் தாலியை 48 கோடி ரிஷிமார்கள் காண முடியாத என் மங்கிலியத்தை இந்த ஈசன் இந்த புலகை இவள் மாற்றி விட்டாரே என் கணவருக்கு மட்டும் தெரியக்கூடிய என் மங்கிலியத்தை இந்த தோட்டி பார்த்து விட்டாட நான் என்ன நான் பத்தினி குறைந்து விட்டனும் நீதியை காக்க மறந்து விட்டனும் நிலை தரமாறி விட்டனும் என் பணியை மறந்து விட்டனும் ஆண்டவா இது என்ன சோதனை 30 முக்கோடி தேவர்களும் 48 ரிஷிமார்களுக்கும் தெரியாத தாலியை பிணச்சோடு புனையன் கண்டு விட்டான் என்று அந்த பெண்மணி புலம்புகின்றார். அப்படி ஒரு தாலி வாக்கியம் மனைவி சந்திரமதிக்கு தானே உண்டு. அப்படி அழுது புலம்புவது மனைவி சந்திரமதியா இல்லை இறந்து கிடப்பது மகள் ஓய்தாசா? இருக்காது, இருக்கவும் முடியாது. அம்மா தாலி தாலியை கண்டேன் என்று தவிக்குறை தயங்குகின்றார். தாலியை கண்டேன் என்று தவிக்குறை தயங்குகிறாய். நீ போய் என்ற முன்னே வருகிறாய். அம்மா தாலியை கண்டேன் என்று தவிக்கின்றாய், தயங்குகின்றாய். நீதி போல் எந்த முன்னே நின்று சிந்தித்து புலம்புகின்றாயே. உன் கணவனது பெயர் தான் என்ன? சுற்றமதில் வைத்திட்ட குழந்தையின் பெயர் தான் என்ன? உன் சொந்த ஊர் தான் என்ன? சொல்லம்மா சொல். சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன் ஐயா, நான் சொல்கிறேன். என் கதையை கேட்டுவிட்டாலும் என் குழந்தை எடுத்து தகனம் செய்வேன் என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன். நான் யார் என்றால் கஜோசி நாட்டில் மதிதேவனுக்கு மகளாக பிறந்து அயோத்தி பூமன்னன் அருச்சந்திரனை மணந்து எனது பெயர் சந்திரமதி, எனது கிடக்கும் குழந்தை பெற தேவதாசன், என் கணவர் வேறோ ஹரிச்சந்திர பூபதி ஐயா. ஐயா